வணக்கம் entrepreneurs. உலக அளவில் அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளில் முதல் இடத்துல இருக்கிறது USA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு வருஷமும் $4 ட்ரில்லியன் அளவுக்கான பொருட்களை அமெரிக்கா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, போன வருஷம் அதாவது 2025 இந்தியா மேலே அதிக அளவிலான இம்போர்ட் டியூட்டி நாங்கள் போட்டிருந்தோம், அதாவது 100% ஹைக் பண்ணியிருந்தோம். அதை இந்த வருஷம் அதாவது 2026 டிராஸ்டிக்காக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அறிவிப்புனால இந்த வருஷம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உயரப்போகுது. அப்படி எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய உங்களோட பிராண்டுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களோட பிராண்டை எப்படி யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது இல்லை. மாறா யாரெல்லாம் கட்டாயம் யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, முதல்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனியோடைய லோகோ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்டோடைய பேர், அதாவது உங்களுடைய பிராண்டோட பேர், இது எல்லாத்தையும் கலெக்டிவாக, அதாவது கம்பெனி நேம், லோகோ, பிராண்ட் நேம், டேக்லைன், இது எல்லாத்தையும் கலெக்டிவாக ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேட்மார்க் உங்களோட கம்பெனிக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு உரிமத்தை தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட பேர் ஹோம்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோம்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இந்த கம்பெனி பேர் இந்த நபருக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வாங்கக்கூடிய உரிமம் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்குது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் தான் உரிமையாளர் அப்படின்னு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். இது தவிர்த்து உங்களோட கம்பெனி, அதாவது ஹோம்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற உங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, உதாரணத்துக்கு வந்து ஒரு மேட்ரஸஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த மேட்ரஸஸ் உங்களோட பிராண்டுக்கு வந்து நீங்கள் தனியாக பேர் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து ஸ்லீப் குட் மேட்ரஸஸ்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்ட் நேமும் உங்களோட கம்பெனிக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னும் நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக உங்களோட கம்பெனி பேர், பிராண்டோட பேர், லோகோ, இதெல்லாம் கலெக்டிவாக ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரேட்மார்க் இந்த கம்பெனிக்கோ இல்லை இந்த நபருக்கோ மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் வாங்கக்கூடிய உரிமத்தை நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. சரிங்க, அடுத்து இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே வாங்கணும், யார் இதை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிராண்டை எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் உங்களோட ப்ராடக்டை விற்கிறீங்களோ அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய ப்ராடக்ட், நான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்லீப் குட் மேட்ரஸஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டை நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க, இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி வாங்கிடலாங்க. அதுவே உங்களோட ப்ராடக்டை நீங்கள் இங்கேருந்து, இந்த மேட்ரஸஸை இங்கேருந்து நீங்கள் வந்து யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அங்கேயுமே உங்களோட ப்ராடக்டை யாரும் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்லையும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் தனியாக வாங்கணும். ஸோ இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கணும். அதுவே எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்லையும் நீங்கள் தனியாக இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க வேண்டியிருக்கோங்க. சரி, எதனால் நான் வந்து யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதல்ல டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிராண்டு யூஎஸ்ஏல ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் யூஎஸில் உங்களோட ப்ராடக்டை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணி மார்க்கெட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே பிராண்டை வேறு யாராவது டூப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் வாங்கணுங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு உங்களோட மேட்ரஸஸ் அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அவங்க யூஎஸ்ஏல உங்களோட ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்களோட ப்ராடக்ட் பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு யூஎஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாருன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலாக அவரே இந்த ஸ்லீப் குட் மேட்ரஸஸ்ன்ற பேரில் அங்கே மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருவார். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் பண்ணுவோங்க. அடுத்து 3வது, இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிராண்ட் பக்கத்தில் டிஎம் இல்லைனா ஆர் அப்படின்னு சிம்பிள் இருந்துச்சுன்னா
உங்களோட பிராண்டு யூஎஸில் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ எந்தெந்த நாடுகளில் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்த நாடுகளில் நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா தான் நம்ம பிராண்ட் பக்கத்தில் டிஎம் இல்லை ஆர் அப்படின்றத அந்த நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய பொருட்களில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தால் தான் அந்த பிராண்ட் பக்கத்தில் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியுங்க. அப்படி ஆர்ன்னு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக நீங்கள் கட்டாயம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஎஸில் வாங்கலாங்க. சரி, அடுத்து ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும், யாரெல்லாம் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? முதல்ல ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். நீங்கள் இந்தியாவில் உங்களோட ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மசாலா ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். மசாலா ப்ராடக்டை இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்டோடைய பேரை யூஎஸ்லேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ். சர்வீஸ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க இல்லை டெவலப் பண்ணுறீங்க, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அப்படி சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட கம்பெனி நேமையோ பிராண்ட் நேமையோ நீங்கள் யூஎஸில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்க. மூணாவது அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது பிபிஓவோ இல்லை மெடிக்கல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யூஎஸில் தான் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட அந்த பிபிஓ கம்பெனி பேரையுமே நீங்கள் யூஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து நாலாவது கேட்டகரி பிரான்ச் ஆஃபீஸ். இந்தியாவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸோடைய பிரான்ச் ஆஃபீஸை யூஎஸில் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமையோ பிராண்ட் நேமையோ நீங்கள் யூஎஸில் ப்ரொடெக்ட் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க இந்தியாவில், இப்போது அடுத்ததாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸை யூஎஸ்ஏல போய் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஎஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க, யூஎஸ்லேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சரி அடுத்த கட்டமாக நம்ம யூஎஸில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் யூஎஸில் உங்களோட கம்பெனி நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து அஞ்சாவது கேட்டகரி ஃப்ரான்ச்சைஸ். இந்தியாவில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிராண்டை ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து உங்களோட பிராண்ட் ரொம்ப பாப்புலராக இருக்குது, அடுத்த கட்டமாக ஃபாரினில் அதுவும் குறிப்பாக யூஎஸ்ஏல இருக்க யாரோ ஒருத்தருக்கு உங்களோட பிராண்டை ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஎஸில் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டீ ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அடுத்து எக்ஸ்பான்ஷனாக யூஎஸில் ஒருத்தருக்கு உங்களோட டீ பிராண்டோடைய ஃப்ரான்ச்சைஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் அந்த பிராண்டை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஎஸ்ஏலையுமே உங்களோட பிராண்டை நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஆறாவது கேட்டகரி உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யூஎஸ்ஏல இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேமிங் கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் நிறைய யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க, அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் யூஎஸ்லேயும் உங்களோட பிராண்டை உங்களோட அந்த கேமிங் பிராண்டை ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸில் அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் யூஎஸில் இருப்பாங்க, அந்த சமயத்தில் உங்களுடைய பிராண்டை நீங்கள் யூஎஸில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. அண்ட் கடைசியாக நீங்கள் இந்தியன் நேஷனல் ஆனால் யூஎஸில் போய் உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போது உங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பேரையோ இல்லை உங்களோட ப்ராடக்டோட பேர் அதாவது உங்களோட பிராண்டோட பேரையோ நீங்கள் யூஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் உங்களோட பிராண்ட் நேமையும் உங்கள் கம்பெனி நேமையும் யூஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் யாரெல்லாம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி யூஎஸ்ஏல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.